மஜையில் இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு என்னுடைய லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு நடிகரை கூட, அது ஹீரோட கூட, அது விக்ரம் சாரோட கூட நானும் ஒய்ஃபு எல்லாம் இருந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்து போய் அதுக்கப்புறம் நான் சிங்கப்பூர் ஒரு மாலில் போய் அது எனக்கு ஃப்ளைட்டுன்னு டைம் ஆச்சு. அப்போ டேய் வா என் ஃப்ரெண்டு விളിച്ചിട്ട് யாராவது வருவிட போவா എന്ന് പറഞ്ഞിട്ട് சீக்கிரம் போகும்போது ஒரு ஆள் வந்து அது நான் உன்னோட ஃபேனு ஹாய் ஹலோ சுராஜ் நம்ம ஹலோ ஃபோட்டோ எடுக்கணும் ஓகே ரெடி நிற்கும்போது ஏய் விக்ரம் சார் நடராஜன் சார் நான் ஒரு ஃபேன் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். ஐயோ நான் எடுத்து சார் ஒரு ஃபோட்டோ சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்போவே எனக்கு ஆக்ரகம் இருந்தது. ஓ இவரை கூட நடிக்கணும் ஆசை இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய லைஃப்பில் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அது சாருன்னு இருக்குது. அது எனக்கும் வந்து சினிமையில் போனோம், மிமிக்ரியில் போனோம், இதெல்லாம் ஆசை இருந்தது. பட் ஃபேமிலி வந்து அச்சம் வந்து ஃபோர்ஸில் இருக்கார். அப்போ அவரும் ஃபோர்ஸில் போகணும் எனக்கு தால்பரியம் இல்லை. அச்சம் வந்து மிலிட்ரி, பிரதர் வந்து மிலிட்ரி, நான் வந்து மிமிக்ரி. அப்போ அப்படியே போயிட்டா கொஞ்சம் டைமுக்குள்ள வாங்க சார் வாங்க சார் வாங்க 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 சார் களத்தில் இறங்குங்க. ஆக்சுவலி சுராஜோட இன்டர்வியூ நாங்களாம் ஆடியன்ஸ். மிமிக்ரி. அதுக்கப்புறம் ஓகே இனி என்ன செய்யும், அதுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கை உடஞ்சி ஆக்சிடெண்ட்டில் கை போச்சு. அப்போ இன்னும் என்ன பண்ணுவோம், ஆக்டிங் எல்லாம் போச்சு, இனி வாழ்க்கையில் இன்னும் என்ன ஆகிடும். அப்போ சாரோட இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன். அதில் அது டாக்டர் அது நடக்க முடியாதுன்னு சொல்கிறது அது அவரோட பேஷன்லால் அவர் எங்கேயோ ஆக்டர் லெவலில் எங்கேயோ போயிட்டார். அப்போ அது எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அதுக்கப்புறம் லொக்கேஷனில் அது வேறு ஆள் தான்.